ஓம் நம சிவாயா. நம்மளுடைய ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். மகாபெரிவா மிராக்கிள் யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய அனைத்து சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய இந்த மகாபெரிவா மிராக்கிள் யூடியூப் சேனலில் பலவிதமான தாந்திரிக பரிகாரங்கள், வழிபாட்டு முறைகள், எந்தெந்த கோவில்களுக்கு எந்தெந்த நாட்களில் போகணும், இந்த மாதிரியான நிறைய வழிபாட்டு முறைகள் எல்லாமே வீடியோஸ் போட்டுக்கிட்டு வரோம். இந்த வருஷத்தோட முதல் வீடியோ இன்றைக்கி நம்ம போடுறது. இது ஏன் இன்றைக்கி போடுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி ஒரு முக்கியமான நாள், வளர்பிறை சஷ்டி. இன்றைக்கி செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான சூட்சும வழிபாட்டு முறையை பற்றி தான் நான் இந்த வீடியோவில் தெளிவாக சொல்ல போகிறேன். இந்த ஒரு வழிபாட்டு முறையை கண்டிப்பாக இன்றைக்கி சாயங்காலம், அதாவது ஞாயிற்றுக்கிழமையான இன்றைக்கி சாயங்காலம் 6 மணிலேருந்து 7 மணிக்குள்ளே செய்யலாம். அப்படி இல்லைன்னா இரவு ஒரு 9 மணிலேருந்து 10 மணிக்குள்ளார நீங்கள் செய்ய முடியுதான்னு பாருங்கள். கண்டிப்பாக செஞ்சுடுங்க. இந்த வீடியோவை பார்க்குறவங்க எல்லாருமே அதிர்ஷ்டசாலின்னு சொல்லலாம். அதுலேயும் குறிப்பாக பணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏகப்பட்டது இருக்குது. பணம் வெளியே மாட்டிக்கிட்டு இருக்குது, வர வேண்டிய பணம் வராமல் இருக்குது, லோன், இந்த மாதிரி பர்சனல் ரீசன்களுக்காக பணவரவு எந்த விதமான பிரச்சனைகளாக இருந்தாலும் அது எல்லாமே நிவர்த்தி ஆகிறதுக்கு உண்டான ஒரு அற்புதமான தாந்திரிக வழிபாட்டு முறை தான் இது. அதனால் இந்த ஒரு அற்புதமான டைமிங்கை நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. இன்றைக்கி இந்த வழிபாட்டு முறையை கண்டிப்பாக செஞ்சுடுங்க. அது என்ன வழிபாடு அப்படிங்கிறத பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ண போகிற எந்த ஒரு வீடியோஸோட அப்டேட்டாக இருந்தாலும் அது உடனடியாக உங்களை சேரும். அது கூடவே உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு 4 பேருக்கு இந்த ஒரு வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டால், உங்களுடைய பூஜை அறையில் முருகன் ஃபோட்டோ, அப்படி இல்லைன்னா வேல் வச்சு வழிபாடு செய்கிறீங்க அப்படின்னா அந்த வேலுக்கு முன்னாடி ஒரு சின்ன தாம்பூல தட்டு வச்சுக்கோங்க. அதில் சிகப்பு கலர் துணி ஒன்று வாங்கி அதை விரித்து அதில் 7 வெத்தலை, அது கூடவே ஒரு 5 ரூபாய் புது காயின் ஒன்று வைங்க. அதுலேயே பச்சை கற்பூரம், ஏலக்காய் பார்த்திங்கன்னா 7 ஏலக்காய் இருக்கணும். ஓகேவா? இது எல்லாத்தையும் வச்சுட்டு நீங்கள் அதில் மஞ்சள், குங்குமம் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் போட்டு அதை ஒரு முடிச்ச மாதிரி கட்டி வச்சுருங்க. இது எல்லாமே செய்கிறது நான் சொன்ன அந்த டைமிங்கில் நீங்கள் செய்யணும். அந்த டைமிங்கில் செஞ்சுட்டு தூபதீபம் காமிச்சு வழிபாடு செஞ்சுடுங்க. செஞ்சுட்டு அந்த முடிச்ச ஒரு ரெட் கலர் நூலால் என்ன பண்ணுங்கள், ஒரு முடிச்ச மாதிரி கட்டி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா மஞ்சள், குங்குமத்தை 2யும் கலந்து கையில் அர்ச்சனை பண்ணுறதுக்கு எடுத்து வச்சுக்கோங்க. நான் இப்போ ஸ்க்ரீனில் கொடுக்கக்கூடிய இந்த ஒரு முக்கியமான அதிசக்தி வாய்ந்த மந்திரத்தை 21 முறை சொல்லிக்கிட்டு அந்த முடிச்ச மேலே ஒரு அர்ச்சனை மாதிரி பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன மாதிரியான வேண்டுதல்கள் இருக்கோ, என்னென்ன பிரச்சனைகள் இருக்கோ, பணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அதை நினச்சிக்கிட்டு வேண்டிக்கிட்டு அந்த முடிச்ச மேலே நீங்கள் அர்ச்சனை பண்ணுங்கள். பண்ணிவிட்டு அந்த முடிச்ச நீங்கள் உங்களுடைய பணம் வைக்கக்கூடிய இல்லை தங்க நகைகளை வைக்கக்கூடிய பீரோ லாக்கரில் நீங்கள் பத்திரமா எடுத்து வச்சுருங்க. ஒரு டப்பாவில் வச்சுருங்க. எப்போ வீட்டில் பூஜை செய்யும்போது அந்த ஒரு முடிச்சுக்கும் தூபதீபம் காமிச்சு நீங்கள் வழிபாடு செஞ்சுக்கிட்டு வாங்க. உங்களுடைய பேர்பட்ட பண கஷ்டமாக இருந்தாலும் சரி, பணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் சரி, அது எல்லாமே நிவர்த்தி ஆகும். ஒரு 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி இதை நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணால் போதும். அதுவும் எப்போ செய்யணும் அப்படின்னு கேட்டால், வளர்பிறையில் வரக்கூடிய சஷ்டி அன்று செய்ய வேண்டும். ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால், இந்த ஒரு வழிபாடு செய்கிற அன்னைக்கு நான்வெஜ் எதுவும் சாப்பிட்ருக்கக்கூடாது. வீடு சுத்தபத்தமாக இருக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயமே. ஓகேவா? இது எல்லாருமே செஞ்சு பாருங்கள். 100% பயனளிக்கக்கூடிய ஒரு விஷயம். மீண்டும் இன்னொரு நல்ல வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.